ஒரு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நானு இந்த வேஸ்ட் உள்ளனயே வந்து ஸ்டிச் மார்க்கரா யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருந்துச்சுன்னா, நீங்க அதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்ல நான் சிங்கிள் குரோஷே போடுறேன். இப்போ ஊசிக்கு மேல தான் நூல் வருது. அததான் யார்ன் ஓவர்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச் போட்டுட்டுருக்கோம். இதே போல தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே 2 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு, இந்த ரவுண்ட்ல மொத்தம் 12 சிங்கிள் குரோஷே கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 12 சிங்கிள் குரோஷே கிடைச்சதும், ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிற இந்த ஸ்டிச் மார்க்லயும் எடுத்துட்டு, அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு, 3 ரவுண்ட் போடுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு, இப்ப இந்த ரவுண்டும் இன்க்ரீஸ் ரவுண்டு தான். ஆனா 2 ஸ்டிச் போடக்கூடாது. ஒரு சிங்கிள் குரோஷே ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்ல 1 போட்டாச்சு. இப்போ 2வது ஸ்டிச்ல 2 சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன். இப்போ 3 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சதும், நான் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்ச நம்ம மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி சுத்தி ரவுண்டு போட்டுட்டு வரும்பொழுது, எல்லா ரவுண்ட்லேயும் முதல்ல போட்ட சிங்கிள் குரோஷேட்க்கு மறக்காமல் ஸ்டிச் மார்க் போட்டால் தான் நமக்கு ரவுண்டு எங்கேருந்து தொடங்கியிருக்கோன்னு கிளியராக தெரியும். இப்போ அடுத்து இந்த ஸ்டிச்சுங்களில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள்